சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்றைய ரசிகர்களின் சந்திப்பின் போது, கடவுள் இப்போது என்னை நடிகனாக பயன்படுத்தி வருகிறார். நாளை அவர் என்னை அரசியல்வாதியாக பயன்படுத்தினால் உண்மையாக செயல்படுவேன் என்று தெரிவித்தார். இந்த பேச்சு அவர் அரசியலுக்கு வருவதை சுட்டிக்காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ரஜினியின் அரசியல் பேச்சு குறித்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நேற்று ஒரு ஆங்கில தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இது குறித்து கூறியதாவது: ரஜினிக்கென ஒரு கொள்கையே கிடையாது. அவர் தமிழரே கிடையாது. அவர் கர்நாடகாவில் பிறந்த மராத்திய பின்புலத்தை சார்ந்தவர். தற்போது அவருடைய அரசியல் பார்வையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் அரசியல் குறித்த கருத்துக்களை எல்லாம் பற்றி பேசி வருகிறார். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக தோல்வியடைவார் என்று கூறியுள்ளார். சுவாமியின் இந்த கருத்துக்கு ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.